நடுவில் சீமான் எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு பேசு பொருளாகவே இருந்த சீமான் விஜயோட வருகைக்கு பின்னால் சீமானோட கிராஃப் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது. உண்மைதான், அவர் கிராஃப் கீழே தான் போகுது. அது இல்லாமல் அவர் சிஎம்மை பார்த்துட்டு வந்ததுலேருந்து விஜய் மீது தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கவங்களை கேள்வி கேட்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சீமான் அவர்கள் விஜய் பக்கம் அதிகமான தாக்குதலை தொடுப்பது என்பது புரிந்து கொள்ள முடியாததாகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் சில சந்தேகங்களை கிளப்புவதாகவும் தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய நம்பகத்தன்மையை மட்டுமல்ல, தன் வாக்கு வங்கியையும் சீமான் இழந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். விஜய் ஃபேக்டர் சீமானை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க, இவங்கள பற்றி பேசாமல் விஜய் பற்றி பேசுகிறாருன்னா அது மக்கள் புரிந்து கொள்வார்கள், அவ்வளோதான். சீமான் இப்படி பேசுவது, விவரமறிந்த சீமான் இப்படி பேசுவது அவருடைய அரசியலுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். சீமானோட